என்னடி பண்ணிட்டு இருக்க? மேடம் எப்படி இருக்காங்க? மேலே வரைக்கும் தாங்க நீட்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்களா எடுத்து வேஷ்டி மாதிரி எது லுங்கி மாதிரி எடுத்து மடிச்சு நான் வந்து லுங்கி ஏற்றிக்கிட்டு இப்போ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண போகிறேன். எப்படி போகிறா பாருங்களேன், எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு 4 ப்ளஷ் இருக்குது. ஃபைனலாக லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்க போகிறேன். ஹுடா பியூட்டியோட லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து அதுக்கு லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் மஸ்காரா போட்டு அந்த பிரைட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட க்ளோஸஸ்ட். கண்டிப்பாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடணும் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும். பிகாஸ் உங்களுக்கு ஸோ இப்போ உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலும், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு Hey friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக் தான். இந்த ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக் நீங்கள் வெட்டிங், பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஒரு லுக்கை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் புது அட்மாஸ்பியரில் தான் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லையா? எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூமில் பக்கத்தில் இப்போ தான் வந்து பிரைடை வந்து ரெடி பண்ணேன். அந்த பிரைட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அவங்களோட கசின் சிஸ்டர். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ தான் மேக்கப் லுக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அவங்கள நம்ம ஃபேமிலி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ண போகிறதுக்கு நான் வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆக போகிறேன். அதனால கொஞ்சம் அப்படியே லைட்டு முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டக்குன்னு வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குவிக்காக நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்ல ஒரு கிளென்சர் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான். ஸோ மாய்ஸ்சரைசிங் க்ரீமுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது ப்ளம்மோட கிரீன் டீ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து லைக் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருந்தால் தைரியமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருந்தால் மாய்ஸ்சரைசிங்கை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடணும் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த சீபம் ப்ரொடக்ஷனே எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் மாய்ஸ்சரைசர் பத்தாதனால தான் உங்களுக்கு அந்த ஆயில் சீபம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இருந்தா அந்த சீபமுக்கு வந்து தெரியும், ஓகே நம்மளை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக தான் வச்சிருக்காங்க, நம்ம எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, இவங்க ஸ்கின்னை வந்து ஆயிலி ஆக்கக்கூடாதுன்னு அது வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிறதுனால நம்மளுக்கு நார்மல் ஸ்கின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலும், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு ப்ளம்மோட கிரீன் டீ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியாசனமைட் அண்ட் தென் ஹைலூரானிக் ஆசிட் இன்கிரீடியன்ட் இருக்கு இல்லையா? அது வந்து இப்போ நிறைய ஃபார்ம்ஸ் லைக் சீரம் ஃபார்ம்ஸ் எல்லாம் டேரக்டாக ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் உள்ளவங்கலாம். ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசரில் உங்களுக்கு அந்த 2 இன்கிரீடியன்ட்டுமே வந்து மெயின் இன்கிரீடியண்ட்டாக இருக்கு. ஸோ அதை இந்த இடத்துல சொல்லிக்க விருப்பப்படுறேன். அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பேக்கேஜிங்கில் உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வருது. ஸோ இது வந்து ஈஸி டு யூஸ் மாதிரி. ட்ராவல் அப்போ நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கேப் அண்ட் பம்ப் மாடல் 2. இப்போ இந்த பம்ப்லேருந்து இந்த மாதிரி நம்ம ஸ்குவீஸ் அவுட் பண்ணணும்னா பம்ப் பண்ணோம்னா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வரும். ஸோ மாய்ஸ்சரைசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கலர் கிடையாது, சிந்தட்டிக் கலர்ஸ் ஆட் பண்ண கிடையாது, அண்ட் ஃப்ராக்ரன்ஸும் கிடையாது. ஸோ இது வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்கலாம், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்கலாம் பயந்துப்பாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு. ஸோ இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாதனால நீங்கள் தைரியமாக இதை வந்து உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என் ஃபேஸில் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமில் 6 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ, நியாசினமைட், ஹைலூரானிக் ஆசிட், ஸ்குவாலின், கக்காடு ப்ளம், வில்வோ பார்க் எக்ஸ்ட்ராக்ட். இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் க்ரீன் டீ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், நம்மளோட ஆக்னே எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியாசினமைட் வந்து நம்மளோட ஆக்னே மார்க்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு ரேடியன்ட் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைலூரானிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ளம்ப் அண்ட் நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ளம்மோட க்ரீன் டீ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு GT BYD 10
BeYouDefining10 அப்படின்னு அந்த கோடை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா Plum ப்ராடக்ட்ஸ்லையும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். என்னோட கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் மட்டும் இல்லாமல் குட்னஸ் லேண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு plumgoodness.comல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் என்னென்ன அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஏதாச்சும் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து plumgoodness.comல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் அது மார்க்கெட்டில் வரும். ஸோ உங்களுக்கு அந்த ஆக்சஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Plum Goodness-ஓட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதோட எம்டிஸை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். நீங்கள் Plum ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களோட ஃபேவரட் எதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து தெரிவிங்க. நம்மோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இது ஸ்கின்ல அப்ளை பண்ணோன்னு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருந்தது. இதுக்கு மேலே நான் ப்ராடக்ட்ஸ் போடும்போது ப்ராடக்ட்ஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் போட்டாலும் நல்ல ஒரு பேஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு போர்ஸ் இருக்க இடத்துலலாம் வந்து சம்டைம்ஸ் ஆயில் லூஸ் அவுட் ஆகும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் போட்டனால எனக்கு ஆயில் செக்ரீஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டட் லுக் இருக்கு இல்லையா, நல்லா அந்த க்ளோயி ஸ்கின், டியூயி ஸ்கின் இதுதான் வேணும். இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இதை சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து லென்ஸ் வச்சிருக்கேன் கண்ணில். லென்ஸ் வந்து ஃப்ரெஷ் லுக்லேருந்து லென்ஸ் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து என் லிப்பை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு Plumோட கேண்டி மெல்ஸ் வீகன் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது மேக்கோட பெப் அண்ட் ப்ரைம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து மேக்கோட ஸ்ட்ராபிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஈவினிங் டைம்னால கொஞ்சம் நாள் க்ளோயாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு அந்த க்ளோ கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ குவிக்காக நான் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் வச்சு கன்சீல் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணுறது LA Girlோட கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக NYXோட டோட்டல் கண்ட்ரோல் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக நான் கையை வச்சு பிளெண்ட் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NYXோட டோட்டல் கண்ட்ரோல் ஃபவுண்டேஷன் வந்து டக்குன்னு ஈஸியாக கையிலே வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட ப்ரஷஸும் பிளெண்டரும் வந்து அந்த வேனிட்டி பாக்ஸில் மாட்டிக்கிச்சு. ஸோ அவங்க ரூமில் வச்சுருக்கேன். அதை போய் எடுக்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணுமா அண்ணேன்னு விட்டுட்டேன். ஸோ மறுபடியும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இது லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து இந்த ஒரு கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஷேட் வந்து வைன் கலர். நான் யூஸ் பண்ணியிருக்க பேலட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டியோட ரோஸ் கோல்ட் பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இந்த மேன் ஈட்டர் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வைன் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ப்ரஷில் வந்து எடுத்துக்கிறேன் ப்ராடக்ட்டை. ஸோ இப்படி அவுட்டர் கார்னரில் வந்து பேக் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த பிங்க் டைமண்ட் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரஷில். ஸோ இன்னர் கார்னரில் இந்த டெமிரு அப்படின்னு ஒரு ஷேடு இருக்குது. 8 பிங்க் ஷேடு, ஒரு ஷிம்மரும் இல்லை, மேட் ஃபினிஷ் மட்டும். அப்போ இன்னர் கார்னரில் இப்படி ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மேப்ளினோட ட்ராமா ஜெல் லைனர் யூஸ் பண்ணி லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நைக்காவோட பிளாக் மேஜிக் காஜல் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ரோஸ் கோல்ட் பேலட்டில் இருக்கிறதே இந்த மேன் ஈட்டர் ஷேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கீழே அப்படியே வந்து ஷேடிங் மாதிரி பண்ணிக்க போகிறேன்.
இன்னர் கார்னரில் பப்ளி அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. அதை வந்து எடுத்து அப்படியே இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அடுத்தது ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன். டைம். ஸோ 2 கண்ணையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து BeYouDefining மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபால்சீஸ் அப்ளை பண்ணணுன்னு தான் ஆசை, பட் டைம் கிடையாது. அதனால் நான் வந்து மஸ்காரா வச்சு ஐலாஷஸை வந்து கொஞ்சம் பாப்பப் அவுட் பண்ண போகிறேன். அதுக்கு லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் மஸ்காரா போட்டு போதும். இப்போ லைட்டாக வந்து நம்ம ப்ரான்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு மிலானியோட ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ப்ளஷ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது மேப்ளின்லேருந்து மாஸ்டர் ப்ளஷ். இதில் வந்து 4 ப்ளஷ் இருக்குது, 3 ப்ளஷ் அண்ட் 1 ஹைலைட்டர் இருக்குது. இந்த மாதிரி ப்ளஷ் எடுத்துக்கிறேன். எக்ஸஸை வந்து டேப் ஆஃப் பண்ணுறேன். ஸ்மைல் பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து டச் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்மைல் பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். வாவ். ஃபைனலாக லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்க போகிறேன். ஹுடா பியூட்டியோட லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து ஐகான் அப்படின்னு ஒரு ஷேட். ஸோ லாஸ்ட்டாக மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். எப்பவுமே இப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க.